அந்த ட்விட்டர் இதுல வந்து நீங்க பயோ மாத்தினதா சொல்லி அது ஒரு பார்வை வந்தது, செய்தியாவும் வந்துச்சு. ஏன் திடீர்னு அதெல்லாம் மாத்தினீங்க? பொறுப்பை எல்லாம் தூக்கிட்டு நீங்க இனிமேல் நான் என்ன பண்றேன்னா, நான் ஒரு அறிக்கை போட்டு நான் டிபி மாத்த போறேன், நான் ரீல்ஸ் போட போறேன், நான் ஷார்ட்ஸ் போட போறேன்னு ஒவ்வொன்றும் உங்களை கூப்பிட்டு சொல்லிட்டு செய்யட்டுமா? என்னுடைய ட்விட்டர் ஹேண்டில் நான் மாசம் 9,000 ரூபா கொடுத்து ப்ளூடிக் வாங்கி வச்சிருக்கிறேன். நான் ஒரு புகைப்படம் எடுத்தேன், அழகா இருந்துச்சு. அந்த புகைப்படத்தை மாத்தினேன். அன்னைக்கு திருச்சியிலிருந்து சென்னை வரைக்கும் டிராவல்ல இருந்தேன், ஓய்வா இருந்தேன். என்ன பண்ணதுல எதையா ஒண்ணு மாத்துவோம் அப்படின்னு. இல்ல இது எல்லாமே சாதாரண விஷயம் தான். உண்மையிலே யதார்த்தம் தான். நான் போய் சொல்ல. ஆனா ஏதோ முரண் ஏற்பட்டிருக்கு. சீமான் வந்து சாட்டைய நீ அங்கே நில்லு, நான் இங்க நிக்கிறேன், வேண்டாம் கிட்ட வராது, அவ்வளவுதான், இது இது சரியில்லை, இது வளர்ந்து போக தேவையில்ல, நீ கிளம்பி போயிடு அப்படின்ற மாதிரி வந்துட்டாரு அப்படின்னு சிலர் சொல்றாங்க. நான் ஸ்டோரி சொல்ல, மனசுல உள்ளதெல்லாம் வெளியே கொட்டிருக்க. என்னங்க நீங்க எந்த நேரத்திலும் நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியேற்றப்படுவார் சாட்டை துரைமுருகன் நல்லா சொன்னாங்க. அங்கீகாரம் கொடுத்தது போல எப்படி நான் கொண்டாடணும், எப்படி மாவட்ட இளைஞர் பாசறை வந்தபோது மகிழ்ச்சி அடைஞ்சனும், எப்படி மாநில பேச்சாளராக போடும்போது வேலை செஞ்சனும், எப்படி மாநில இளைஞர் பாசறை போடும்போது மகிழ்ச்சியா இருந்தனும், எப்படி மாநில கொள்கை பிடிச்சல் அறிவிச்சும் போது மகிழ்ச்சியா இருந்தனும், அதே போலதான் நீக்கத்தையும் நாம் பார்க்கணும். உங்ககிட்ட நான் வெளிப்படை ஒருவேளை கட்சியை விட்டு நான் நீக்கப்பட்டாலும், நாளை கட்சியை விட்டு நான் நீக்கப்பட்டாலும், நான் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு மூலையில நாம் தமிழ் கட்சிக்காகவும் என் சீமானுக்காகவும் இயங்கி கொண்டே இருப்பேன். என் இயக்கத்தை யாராலும் தடுக்க முடியாது. என் சிந்தனை நாம் தமிழ் கட்சிக்காகவும் தமிழ் தேசியத்துக்காகவும் சாகும் வரை இருக்கும். இது வள்ளுவர் மேல சத்தியம். என்னை எவனாலையும் விலை கொடுத்து வாங்க முடியாதுங்க.